வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செடிகள் நம்ம கஸ்டமருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆம், இது வந்து ஒரு பெரிய ஆர்டர். இந்த மேடம் வந்து ஒரு 4000 அந்த ரேஞ்சுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நிறைய மூலிகைகள் இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து டேலியா வெரைட்டிஸில் எல்லா கலரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமிளகு, அப்புறம் இந்த தழுதாழை, மோதகம், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ஜேடு, அதுக்கப்புறம் வந்து கரு துளசி, கேஷவர்தினி, அ அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர், அ கோவக்கா பிளான்ட், அந்த கோவக்கா பிளான்ட்டு, அப்பக்கோவ, அப்புறமா இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ, வசம்பு, ப்ளூமேரியா, இந்த மாதிரி ஒரு 30-40 செடிக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோடது இது ஃபுல்லாகவே, இந்த செட்டு ஃபுல்லாகவே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டெல்லி கனகாம்பரம். இது வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 2 டெல்லி கனகாம்பரம். இது எல்லாமே பேக்கிங் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்குதுன்னு பாருங்கள். மண்ணெல்லாம் எடுக்கவே மாட்டேன், அப்படியே இருக்கிற கவருக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டுருவேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்தும் ரெட்டு, இந்த இட்லி பூ சொல்லுவோம் இல்லையா, வெட்சி பூ, அது. அப்புறம் க்ரோ பேக்ஸ் 2. இவங்களுக்கு வந்து சீடிங் ட்ரே, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரே இருக்கு இல்லையா, அந்த ட்ரே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து அழகாக வளர்க்கலாம். இதில் நம்ம பெருசாக கீரை அப்படி இப்படின்னு தேடி அலைய வேண்டியதில்லை. இதில் கொஞ்சோண்டு விதையை போட்டு விட்டோம்னா போதும், கொக்கோ பீட்டை நிரப்பி சூப்பராக வீட்டில் அருமையான சத்துக்கள் நிறைந்ததை எடுத்துக்கலாம். எல்லா காய்கறி விதை, கீரை விதையும் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கருந்துளசி, நாட்டு புதினா, வெள்ளை வெத்தலை, இதெல்லாம் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து மல்பெரி, நைட் குயினு, ரெட் மருதாணி, பெரிய இலந்தை, அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க லிக்விட் ஃபர்டிலைசர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இவங்க வந்து பன்னீர் ரோஸும் நாட்டு ரோஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நைட் குயினு, வெள்ளை வெத்தலை, புதினா. அப்புறம் இது நேந்திரவாழை, ட்ராகன் ஃப்ரூட்டு, மல்பெரி, டிசம்பர், அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக காய் வச்சுருந்தது. ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. இது பாருங்க, எவ்வளோ ஒரு இது கிளைக்கு வந்து இந்த 2-3 எடுத்துகிட்டு வரும்போது விழுந்துருச்சு. ஒரு 6 பிஞ்சு வச்சுருந்தது. நான் விரதம் டைம்லலாம் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு தான் எனக்கு ஃபுட்டு. ரொம்ப பசியாக ஒரு மாதிரி இருக்கிற டைமில் போய் அதை பறிச்சிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு, ஒரு பழம் சாப்பிட்டாவே போதுங்க, அப்படியே நமக்கு கப்புன்னு பசி அடங்கிடும். அந்த மாதிரி நல்லா காய்க்குது. தரையில் நான் பாட்டில் வச்சாலே நல்லா காய்க்குது. இது பாருங்கள், இந்த கவரில் தான், சின்ன கவரில் தான் இத்தனை காய் பிடிச்சிருக்குது. இந்த ஒரு செடியிலேயே பாருங்கள் எவ்வளோன்னு. இது பாருங்க, இதெல்லாம் போய் சேருமான்னு தெரியல நம்ம பேக்கிங் முடிச்சு. ஆனால் செடியில் இருக்கிறத காட்டுறேன். இதில் 4, இந்த பக்கம் 2, அது மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதில் 2 கீழே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மும்பை ஆர்டர். மேடம் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரோஸ் வெரைட்டி, அப்புறம் இந்த மாயன்கீரை, மரவள்ளி குச்சி, அந்த மாதிரி நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அதுக்கு தனியாக நம்ம பேக் பண்ணணும், அவங்களுக்கு தனியாக வேறு மாதிரி. அப்புறம் இது வந்து அத்தி, நாட்டு அத்தி, இந்த செம்பருத்தியில் ஒரு 2-3 வெரைட்டி செம்பருத்தி, முடக்கத்தான் கீரை, அப்புறம் சீடிங் ட்ரே. இது வந்து சீடிங் ட்ரே தனியாக ஆர்டரு. இது வந்து சில்வர் டஸ்ட்டு, ஆவாரை, கரும்பூலாம், அந்த மாதிரி மூலிகைகள். இது வந்து சீடிங் ட்ரே, இந்த 12 கேவிட்டி இதில் போட்டு வச்சிட்டதுனால நீட்டாக இருக்குது. நான் விதைச்சி பார்த்தேன், அது என்னென்ன விதைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா நீட்டாக விதைக்கிறக்கு அருமையாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து செம்பருத்தி வெரைட்டிஸு. இது வந்து இந்த ரூட் ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. இப்போ அரப்பெல்லாம் விதை போடுறதுனா இதில் தான் நான் போட்டுக்குவேன். நிறைய கட்டிங்ஸு, கோலியாஸ் மாதிரி கட்டிங்ஸ் வைக்கிறதும் இதில் வச்சுக்குவேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம இப்படி சொருகி மண்கலவையை நிரப்பிட்டு சொருகி வச்சிட்டோம்னா அருமையாக, நிழலில் வச்சிட்டோம்னா அருமையாக வேர் பிடிச்சிக்குது. இது வந்து சீடிங் ட்ரே. நம்ம காய்கறி விதையெல்லாம் போட்டு, இது 45 கேவிட்டி, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, டம்ளர் மாதிரி இருக்குது. நல்லா செடி, நமக்கு நாற்று வந்து நல்லா பெரிய பெரிய நாற்றுக்கெலாம் உருவாகுது இதில் போடும்போது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டிலைசர் காம்போ, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அது வந்து இஞ்சி, ஷாம்பு, ஜிஞ்சர் அதெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ரோ பேக் காம்போ போட்டிருந்தோம் இல்லையா? ஒயிட் கலர் க்ரோ பேக்கு. ப்ளஸ் அதோட 25 சீடு ஒண்ணு போட்டிருந்தோம்ல, அது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் க்ரோ பேக்க தனியாவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த செட் எல்லாமே இன்னைக்கு அனுப்ப போறோம். இது எப்படி எடுத்து வச்சிருக்கோம்னு பாருங்க. எல்லாத்தோட ஆர்டரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுருவோம். இந்த மாரி பிரிச்சு வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி பாக்ஸ் வச்சு நம்ம பேக் பண்றக்கு ஆரம்பிச்சுருவோம். நல்லா வச்சு கட்டி, உங்களுக்கு ஆடாம, அசையாம இருக்க மாரி ஏன்னா கொரியர்ல எப்படி அ பண்ணுவாங்கன்றத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்க மாரி பண்ணி, நம்ம பேக் பண்ணுவோம். அ தேவைப்படுறவங்க நீங்களும் ஆர்டர் குடுக்கலாம். ரொம்ப சேஃப்டியா உங்களுக்கு வந்து சேரும். பெரும்பாலும் எஸ்டி கொரியர்ல அனுப்புறோம். ஏன்னா நெறைய பேருக்கு டோர் டெலிவரி தேவைப்படுறதுனால, எம்எஸ்எஸ்லயும் அனுப்புறோம். சிலர் எனக்கு எம்எஸ்எஸ் பக்கமா இருக்கும் அப்டிம்பாங்க. நார்மலா நம்ம இதில போடுற விலைய விட, எஸ்டி கொரியருக்கு கொரியர் காஸ்ட்டோட சேர்த்து தான் நம்ம வில போடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க ரூ. 3000க்கு எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ரூ. 500 கொரியர் காஸ்ட்டே வந்துரும். ஆ அதனால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதுவே நம்ம எம்எஸ்எஸ்ல அனுப்புனோம்னா, ஒரு ரூ. 150 தான் நமக்கு ஷிப்பிங் வரும். ஆனா, கஸ்டமர் போய் எடுத்துக்கணுமா இருக்கும். இவங்க எனக்கு வேண்டாங்க டோர் டெலிவரி குடுத்துருங்க அப்டின்ட்டாங்க. அதனால எம்எஸ்எஸ்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கன்சிடர் ஆகும். எஸ்டி கொரியர்ங்கும்போது நம்ம கொரியர் காஸ்ட்டும் சேர்த்து தான் நம்ம பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால கொஞ்சம் காஸ்ட்டு கூட வருது. ஆ தேவைப்படுறவங்க நீங்க WhatsAppலயும், வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.